Good morning to all. Welcome to the social class. Now we see the topic second lesson revision. First lesson we'll all see that. Now we are going to see that second lesson our planet Earth. அவர் பிளானட் எர்த் வந்து ஒரு க்ரோத் ரோ பார்க்கலாம். அதில் என்ன ரிவிஷன் வந்து லைட்டாக கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அவர் பிளானட் எர்த்னா எர்த்தை பற்றி ஃபுல்லாக வந்து நம்ம பார்த்தோம். எர்த்னா என்ன? எர்த் வந்து ஹியூஜ் ஸ்பின்னிங் பால் சொல்லலாம். இட்ஸ் லைக் எ ப்ளூ இன் கலர். அது இல்லாமல் ஹியூமன் வந்து லிவிங் பிளேசஸாக எது வந்து ரொம்ப சூட்டபிள் பிளானட்னா பார்த்திங்கன்னா எர்த்து தான். ஓகேங்களா? இதில் மேக்ஸிமம் வந்து ராக்ஸ் அண்ட் ஐஸ் பார்ட்டிகல்ஸ் அந்த மேக்ஸிமம் வந்து கேஸஸால் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கும். அது இல்லாமல் இதில் மேக்ஸிமம் என்னென்னு சொல்லுவோம்னா ஓஷன் அண்ட் காண்டினென்ட்டை வந்து செப்பரேட்டாக இது பண்ணியிருப்போம். அதுதான் என்ன சொல்லியிருக்கோம், ஷேப் ஆஃப் த எர்த் வந்து ஃபெர்டினண்ட் மேக்லன் என்றவர் தான் என்ன பண்ணார்னா எர்த் வந்து ஒரு லைக் எ ஸ்பியர் ஷேப் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சது யாருன்னா அந்த ஃபெர்டினண்ட் மேக்லன் என்றவர் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காண்டினென்ட். அது ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் வந்து எர்த் வந்து எதால் வந்து ஃபார்ம் ஆகியிருக்குன்னா காண்டினென்ட் அண்டு ஓஷனால் தான் வந்து ஃபார்ம் ஆகியிருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு என்னன்னாக்கா அந்த காண்டினென்ட்னா கண்டம். அது வந்து ஹியூஜ் அண்ட் மாசஸ் ஆஃப் எர்த், அதுனாக்கா ரொம்ப பெருசாக வந்து மேக்ஸிமம் வந்து எர்த்தில் வந்து 27 பார்ட்ஸ் ஆஃப் இது ராக்ஸ் வந்து இருக்கும். அது எல்லாமே செப்பரேட் ஆகி தான் நமக்கு என்னவா ஆயிடுச்சுன்னா காண்டினென்ட்டாக வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து எத்தனை காண்டினென்ட்ஸ் இருக்குன்னா 7 காண்டினென்ட்ஸ். 7 காண்டினென்ட் என்னென்னா ஏஷியா, ஆஃப்ரிக்கா, யூரோப், சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா அண்ட் அண்டார்டிகா. ஓகேங்களா? இதில் அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா தான் ரொம்ப ஸ்மாலஸ்ட் காண்டினென்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா. லார்ஜஸ்ட் காண்டினென்ட் வந்து எது சொல்லுங்கனாக்கா ஏஷியா. ஓகேங்களா? நம்ம எல்லாமே எந்த பிளேஸில் இருக்கோம்னாக்கா ஏஷியாவில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஓஷன் வந்துனாக்கா பிக் 5 ஓஷன்ஸ் வந்து இருக்குது. அது என்னென்னாக்கா பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், அண்டார்டிக் ஓஷன் அண்ட் ஆர்க்டிக் ஓஷன். பசிபிக் ஓஷன் வந்து இந்த கார்னர்லேயும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அண்டார்டிக் ஓஷன் வந்து அண்டார்டிகா பிளேஸ்க்கு அப்பரில் இருக்கும். நெக்ஸ்ட்டு அட்லாண்டிக் வந்துன்னா சவுத் அமெரிக்காவுக்கும் நார்த் அமெரிக்காவுக்கும் சென்டர் பார்ட்டில். நெக்ஸ்ட் வந்துனாக்கா ஆர்க்டிக் ஓஷன் வந்து ஏசியாவுக்கு மேலே இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா குளோப் அண்ட் மேப். குளோப் அண்ட் மேப்னா என்னன்னாக்கா மேப்னா வரைபடம், குளோப்னா உலகம். அந்த உலகத்தோட வரைபடத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது என்ன, இப்போ எர்த்தை பார்த்தினா ஒரு ஸ்டடி, அதாவது ஒரு மாடல். இப்போ எர்த்தில் நமக்கு வந்து ஒரு விசிபிளாக ஷேப்பில் இருக்குன்ற மாதிரி தான் நமக்கு வந்து விசிபிளாக தெரியும். ஆனால் அந்த எர்த்தில் இருக்கிற ஒரு பார்ட் அந்த ஷேப் அதோடைய மேப் எதுவுமே நமக்கு விசிபிளாக தெரியாது. அதை பற்றின ரிசர்ச் தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா குளோப் அண்ட் மேப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எர்த்துன்னு எடுத்துட்டோம்னா எர்த்துக்கு வந்து எப்படின்னா அது வந்து 4 பார்ட்டாக நம்ம டிவைட் பண்ணலாம். அது என்னன்னாக்கா ஈஸ்ட், வெஸ்ட், நார்த் அண்ட் சவுத் அப்படின்னு சொல்லிட்டு சைட்ஸ் வைஸாக நம்ம என்ன பண்ணால் டிவைட் பண்ணலாம். அதில் வந்து எர்த்து வந்து எப்படி இருக்கும், எப்படி வந்து நம்ம பார்ட்டாக டிவைட் பண்ணலாம், எந்தெந்த பார்ட்லேருந்து எந்தெந்த காண்டினென்ட் வந்து இருக்குது அப்படின்றது விசிபிளாக நம்ம பார்க்கறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எர்த் வந்து ப்ளூ இன் கலராக, இந்த ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் வாட்டர், க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் லேண்ட். ஓகேங்களா? இப்போ நான் எர்த்தை வந்து 2 பார்ட்டாக டிவைட் பண்ணுறேன். 2 பார்ட்டாக டிவைட் பண்ணும்போது சென்டர் பார்ட் தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா ஈக்குவேட்டர். ஓகேங்களா? எர்த்தை வந்து 2ஆக டிவைட் பண்ணுறேன். அந்த சென்டர் பாயிண்ட் தான் எனக்கா ஈக்குவேட்டர். அதில் அப்பர் பார்ட் வந்து நார்த் ஆக்சிஸ், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் சொல்லுவோம்ல, அதே போல் தான் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்திருக்கேன். அதில் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நார்த் போல், ஒய் ஆக்சிஸ் சவுத் போல். இந்த நார்த் சைடில் இருக்கிறது அது வந்து எர்த்தோட 2ஆக டிவைட் பண்ணது. ஸ்பியரை வந்து ஹாஃபாக டிவைட் பண்ண என்னன்னு சொல்லணும்னா ஹெமிஸ்பியர்னு சொல்லுவோம். அதுதான் நார்த் சைடில் இருக்கிற பார்ட்டை வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியர், சவுத் சைடில் இருக்க பார்ட் வந்து சவுதர்ன் ஹெமிஸ்பியர். ஓகேங்களா? இப்போ வந்து எது வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியர், இது சவுதர்ன் ஹெமிஸ்பியர்னு தெரிஞ்சிருச்சு. ஈக்குவேட்டர் வந்து சென்டர் பார்ட் தான் ஈக்குவேட்டர். இப்போது இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லாட்டிடியூட்ஸ் அண்ட் லாங்கிடியூட்ஸ் அப்படின்ற பார்க்க போகிறோம். லாட்டிடியூட்ஸ்னால் என்ன? லாட்டிடியூட்ஸ்னால் வந்து என்னன்னாக்கா அச்சக ரேகை, லாங்கிடியூட்ஸ்னால் தீர்க்க ரேகை. ஓகேங்களா? இப்போ லாட்டிடியூட்ஸ்ன்றது எப்படி இருக்குனாக்கா இந்த எர்த்தில் இருக்கிற இந்த சென்டராக வந்து ஒரு லைன் வந்து பாஸ் ஆகும். அந்த லைன் தான் என்ன வந்து சொல்லுவோம்னாக்கா லாட்டிடியூட்ஸ். ஓகேங்களா? லாங்கிடியூட்ஸ்னால் எப்படி இருக்குனாக்கா இப்படி இந்த நார்த்துக்கும் சவுத்துக்கும் இருக்கிற இப்படி சென்டராக வந்து கிராஸ் ஆகிறது வந்து என்னன்னாக்கா லாங்கிடியூட்ஸ். ஓகேங்களா? லாட்டிடியூட்ஸ் வந்து என்னன்னாக்கா பேரலாக ஃபார்ம் ஆகும். அதுதான் 0 to 90 டிகிரி வந்து ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் என்னன்னாக்கா அந்த நார்தர்ன் ஹெமிஸ்பியரும் சவுதர்ன் ஹெமிஸ்பியரும் வந்து எப்படி இருக்குனாக்கா அந்த லைன் அந்த பேரலல் லைன்ஸ் இருக்குதுங்க, அப்படி பேரலாக ஃபார்ம் ஆகுதுல, இந்த பேரலல் லைன்ஸ் வந்து ஒன்றுக்கு எப்படி இருக்கானாக்கா சேம் சைஸாக இருக்காது. ஒரு பேரலுக்குமே வந்து டிஃப்ரெண்ட் வந்து வேரி ஆகும். ஓகேங்களா? இதில் வந்து என்னன்னாக்கா
இது வந்து நாக்கா 4 பார்ட்ஸ் வந்து இருக்குது. அந்த ஒரு லைன்ஸ்க்குனாக்கா ஒரு பார்ட்ஸ் வந்து நேம்ஸ் இருக்குது. அது என்னக்கா டிராபிக் ஆஃப் கேன்சர், டிராபிக் ஆஃப் கேப்ரிகன், டிராபிக் ஆஃப் ஆர்க்டிக் சர்க்கிள், டிராபிக் ஆஃப் அண்டார்டிக் சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைன்ஸ்க்கு வந்து நேம் வந்து இருக்குது. ஓகேங்களா? அது வந்து 0லேருந்து 90, 0லேருந்து 30, 0லேருந்து 60, 0லேருந்து அப்பர் 30, அப்பர் 60, அப்பர் 90. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபீச்சர்ஸ் ஆஃப் லேட்டிடியூட்ஸோட ஃபீச்சர்ஸ் என்ன, அந்த அதாவது இப்படி பேரலாக ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா, இதுதான் லேட்டிடியூட்ஸ். இது வந்து லைன்ஸ் வந்து எப்படி இருக்குனாக்கா ஒரு பேரல் லைன்ஸுமே வந்து இன்னொரு பேரல் லைன் கூட போயிட்டு மீட் ஆகாது. ஓகேங்களா? ஒன்று வந்து இன்னொரு இது கூட போயிட்டு ஜாயின் ஆகாது, டச் பண்ணாது. இந்த டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா இந்த ஒரு டிஸ்டன்ஸுமே எப்படி இருக்குனாக்கா ஈக்குவலாக இருக்கும், பேரல் வந்து ஈக்குவலாக இருக்கும். அது வந்து இந்த லென்த்தியஸ்ட் பேரலிஸ் வந்து எப்படி இருக்குனாக்கா ஈக்குவேட்டர், அதாவது இந்த பூமத்திய ரேகை ஈக்குவேட்டருக்கு வந்து எப்படி இருக்குனாக்கா இணையாக வந்து இருக்கும். இந்த லென்த் ஆஃப் பேரல் கீப் டிக்ரீசிங் as well மூவ் டுவர்ட்ஸ் த போல். இது எல்லாமே எப்படி இருக்குனாக்கா அதோட டிக்ரீஸ் வந்து கரெக்டாக போயிட்டு மூவ் ஆகி அந்த போலில் போய் ஜாயின் ஆகும். ஓகேங்களா? இந்த ஒரு பேரல் லைன்ஸ்க்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து என்ன 1 டிகிரி. ஓகேங்களா? இந்த ஒரு பேரல் லைன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ரெட் கலர் ஒரு பேரல் லைன்ஸ் போது பாருங்கள். இந்த பேரல் லைன்ஸ்க்கு ஒரு பேரல் லைனுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 1 டிகிரி. இது வந்து எப்படின்னாக்கா எத்தனை பேரல் லைன்ஸ் இருக்குன்னா 181 பேரல் லைன்ஸ் வந்து இந்த லாட்டிடியூட்ஸில் வந்து இருக்குது. ஓகேங்களா? இப்போ லாங்கிடியூட்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். லாங்கிடியூட்ஸ்னால் என்ன, தீர்க்க ரேகை. இது வந்து எப்படின்னா பேரலாக ஃபார்ம் ஆகுது. இது வந்து எப்படின்னா செமி சர்க்கிள் லைன்ஸ் வந்து எப்படின்னா இப்படி செமி சர்க்கிளாக வந்து ஃபார்ம் ஆகும், இப்படி அப்பர்லேருந்து டவுனில் வந்து வரும். ஓகேங்களா? அதான் லாங்கிடியூட்ஸ். இது மீட் அட் த போல். இந்த லைன்ஸ் இது எப்படி லாங்கிடியூட்ஸ்க்கு சொல்லுமோ அதே சேம் தான் லாங்கிடியூட்ஸ்க்கும். இது வந்து நான் சொல்கிறேன் ப்ரைம் மெரிடியன். அது வந்து எப்படின்னா கரெக்டாக இந்த க்ரீன் பீச்சில் இந்த லண்டனில் தான் ஃபார்ம் ஆகுது. இதில் வந்து ப்ரைம் மெரிடியன் நம்ம சொல்லுவோம். 0 டிகிரிலேருந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து ஹாஃபாக டிவைட் ஆகிடுச்சுங்கன்னா அது வந்து ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர், இது வந்து வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். அது வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியர், இது வந்து சவுதர்ன் ஹெமிஸ்பியர் வந்து லாட்டிடியூட்ஸில் சொல்லுவோம். லாங்கிடியூட்ஸில் வந்து வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் அண்ட் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடில் பிரிப்போம். ஓகேங்களா? ஈஸ்ட் வெஸ்ட் வந்து லாங்கிடியூட்ஸ், நார்த் சவுத் வந்து லேட்டிடியூட்ஸ். கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இதில் எப்படி 180 ப்ரைம் மெரிடியன்ஸ் வந்து இருக்குது. அது இல்லாமல் இதோட டிஸ்டன்ஸ் அதே மாதிரி ஃபீச்சர்ஸ் பாருங்கள். இதுக்கு வந்து லென்த் ஆஃப் மெரிடியன் வந்து சேம், அந்த டிஸ்டன்ஸ் வந்து லென்த் வந்து சேமாக இருக்கும். 2 மெரிடியன்ஸ் வந்து மீட்டர் தான் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸில் இருக்கும். அது ஒரு கரெக்டாக எதில் போய் ஜாயின் ஆகும்னா அந்த போலில் போய் ஜாயின் ஆகும். 2 மெரிடியன்ஸ் வந்து டிக்ரீஸ் மோஸ்ட் ஆஃப் த போல். அந்த போலில் தான் கரெக்டாக போய்ட்டு அந்த 2 மெரிடியன்ஸுமே வந்து ஜாயின் ஆகும். அது இல்லாமல் ஸ்டார்டிங் பாயிண்ட் மெரிடியன்ஸ் வந்து ப்ரைம் மெரிடியன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டார்டிங்கில் ஒரு பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா, அதுக்கு வந்து ப்ரைம் மெரிடியன். ஓகேங்களா? இல்லை எத்தனை இது இருக்குனாக்கா 180 ப்ரைம் மெரிடியன்ஸ் இருக்கும். இதில் வந்து மொத்தம் டோட்டலாகவே 180 லாங்கிடியூட்ஸ் தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து லாங்கிடியூட்ஸை பொறுத்த வரைக்கும் 360 லைன்ஸ் வந்து பாஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைம் ஜோன். இப்போ டைம் ஜோன் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள், ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். இதோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், தி இமேஜினரி லைன்ஸ் டிவைட் இன்டு த எர்த் இன்டு த 2 ஹெமிஸ்பியர். இந்த 2 ஹெமிஸ்பியர் வந்து டிவைட் பண்ணுற பார்ட் வந்து என்னக்கா ஈக்குவேட்டர். ஓகேங்களா? A dash is a map usually shown the lower corner of a map na key. The size and distance between them place on a map shown by the scale. 1 marks வந்து ரெடியூஸ் பண்ணிடாதீங்க. 1 marks வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுங்கள். டெஸ்ட் வருது, ரிவிஷன் டெஸ்ட். அதனால் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு 3 lessons வந்து கம்பல்சரி நீங்கள் படித்து தான் ஆகணும். A dash is a map drawing from the earth usually on a flat surface like a paper. அதுனாக்கா மேப். 5th ஒன் வந்து நாளைக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துனாக்கா மேட்ச் த ஃபாலோயிங். இதெல்லாம் மேப் தான், ஆனால் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த மேப் பார்க்கலாம். கொஸ்டின் ஆன்சர்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் குளோப் அண்ட் மேப். குளோப்னா என்னாக்கா மாடல் ஆஃப் த எர்த் அண்ட் மேப் வந்துனாக்கா ஃப்ளாட் ட்ராயிங் ஆஃப் யர் மேப். அது இல்லாமல் இந்த கொஷின்ஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா காண்டினென்ட்ஸு, ரைட் காண்டினென்ட்ஸு, நெக்ஸ்ட் வந்துனாக்கா ஓஷன்ஸ், நெக்ஸ்ட் வந்து என்னக்கா ரைட் அபவுட் த எர்த்து. இதெல்லாம் வந்து எக்ஸஸாக நீங்கள் வந்து படிச்சுக்கணும். ஓகேங்களா? காண்டினென்ட்ஸு ஓஷன்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லாட்டிடியூட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லாங்கிடியூட்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துனாக்கா இது வந்து எத்தனை டைமென்ஷன்னாக்கா 3 டைமென்ஷனல், இட்ஸ் 2 டைமென்ஷனல். நெக்ஸ்ட் வந்து இந்த கிரைடு லேட்டிடியூட்ஸ் பாருங்கள். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லேட்டிடியூட்ஸ் அண்ட் லாங்கிடியூட்ஸ். லேட்டிடியூட்ஸ் சொன்னால் தீஸ் லைன்ஸ் ஆர் பேரல். லேட்டிடியூட்ஸ்க்கு பேரலாக தான் இருக்கும். இது வந்து எப்படின்னாக்கா செமி சர்க்கிள் லைன்ஸில் இருக்கும். இது மீட் அட் த, இது வந்து எப்பயுமே போலை போய் மீட் பண்ணாது. இதுவும் மீட் அட் த போல். த ரன்ஸ் ஃப்ரம் த வெஸ்ட் டு ஈஸ்ட். இது வெஸ்ட் டுலேருந்து ஈஸ்ட்டு. இது வந்துனாக்கா நார்த் டு சவுத்து. நெக்ஸ்ட் பாருங்கள்,
90 டிகிரி என் டு 0 to 90 டிகிரி என் டோட்டல் மெரிடியன் பார்த்தீங்கன்னா 180. இதோட டோட்டல் மெரிடியன் வந்து பார்த்தீங்கன்னா 360. இது பார்த்தீங்கன்னா த லென்த் ஆஃப் த பேரல் கீப்ஸ் டிக்ரீசிங் அஸ் மூவ் டுவோர்ட்ஸ் த போல். கரெக்டாக இதை போய் மீட் ஆகுனா போலில். இது வந்து ப்ரைம் மெரிடியன் வந்து எப்படி இருக்குனாக்கா சேமாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் மீதி கொஷின்ஸ் பார்க்கலாம். மீதி இருக்கிற கொஷின்ஸ்லாம் ரிவிஷன் பண்ணுங்கள். ஏன்னா டவுட்னா மேம்க்கு கேளுங்க. தேங்க்யூம்மா.